Taste Daily. Taste the Daily. Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? சாதாரண ஆயிலை விட சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். ஆக்சுவலாக வேலை, ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி, ஒரு நாள் போனால் சம்பளமா சம்பாதிக்கிறோம், அது இருக்கிற கிரெடிட்ஸ் அடைக்கிறோமா, அடுத்த மாதம் என்னத்துக்கு ஓடணும், இப்படி தான் இருந்தது. ஒரு லவ் கல்யாணம் ஆகும்போது கூட அது ஒரு நான் லவ் பண்ண தெரியுமா, எனக்கு கல்யாணம் ஆச்சு தெரியுமா, அந்த ஒரு அந்த டெலிவரி டைமில் கூட இருந்தாலும் அந்த ப்ரெக்னென்சி டைம் அந்த ஒரு 10 மாதம் அப்போது அந்த ஒரு மாதமும் ஒரு ஆணுக்கு வந்து சேஞ்ச் இருக்கும். ஈகோ விட்டுருவோம், ஆட்டிடியூடை விட்டுருவோம், லவ் இன்க்ரீஸ் ஆகும். நம்ம வேலையை செய்ய மாட்டோம்டா, தண்ணி பாட்டில் கூட எடுத்துகிட்டு வாடணும். இப்போ அவங்க தண்ணி பாட்டில் கீழே ஊற்றிட்டு தண்ணி பாட்டில் எடுத்துகிட்டு வானா தோத்து வர மாட்டு அடிப்போம். நம்ம அதுக்கு முன்னாடி எப்படி வேணாலும் இருந்திருப்போம். நீ என்ன கேள்விக்கிற, நான் என்ன, அப்படி இப்படின்லாம் இருக்கும். பட் பாப்பா கையில் வாங்கினதுக்கு அப்புறம் தான் அந்த கம்ப்ளீட் அந்த ஒரு லைஃப் கம்ப்ளீட் ஆன ஒரு விஷயம். ஃபர்ஸ்ட் சார் அவ கையில் தூக்கும் போது உங்களோட மொமெண்ட் எப்படி இருந்தது? அடி கையில் அடி வாங்கின உடனே கண்ணெல்லாம் கலங்கி அடி சரி அழக்கூடாது ரொம்ப ரொம்ப கிரிஞ்சாயிடும், நம்ம அழக்கூடாதுன்னு சொல்லி முத்தம் கொடுத்து ஆசைப்பட்டா மாதிரியே வந்துட்டு ராணி மாதிரி அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் பயமாக தான் இருந்தது. நீ வெறும் பெத்த, பட் நான் உன்னை பாதுகாத்தேன், ஸோ எனக்கான பரிசு அது அப்படின்னு சொல்லி அப்பா சீக்கிரம் வந்துடுறீங்களாப்பா அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆசை. அப்பான்னு எப்போ அவங்க கூப்பிடுவாங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அது நாட்கள் சீக்கிரம் போகாதான்னு எதிர்பார்த்துட்டு இருக்கேன். வயிற்றுக்குள்ளே இருக்கும்போது நார்மலாக எப்பவுமே சின்னதாக பேசுகிறேன், என்ன பண்ணுறீங்க உள்ள, சீக்கிரம் வெளில வந்துடுங்க, உள்ளே இருந்தீங்கன்னா உங்கள் அம்மா இதை சாப்பிட்டு அதை சாப்பிட்டு உங்களை கொடுமைப்படுத்துவா, வெளில என் கைக்கு வந்துட்டீங்கன்னா உங்களை அப்படியே பத்திரமா பார்த்துக்கிறேன் அப்படின்லாம் சொன்னேன். இது ப்ரெக்னென்சி டைமில் கூட எனக்கு அவ்வளோ அஃபெக்ட் பண்ணலை. பட் இப்போ அந்த 1 to 15 days இப்போ ஃபஸ்ட் டைம் போயிட்டு வந்தாங்க. அந்த 15 days கதறுவேன் டெய்லி நைட் வீடியோ, ஐயோ வாடா எப்படா வருவேன். பண்ணோம், கல்யாணம் பண்ணோம், அடுத்தது என்ன தெரியாது, வா ஜாலியாக சுற்றுவோம், லைஃப் எப்படி போதோ அப்படியே போகலாம், அப்படிதான் இருந்தோம். பட் இப்போ அது போக்கில் நம்ம போக முடியாதுல்ல. பாப்பா அதுவும் பெண் குழந்தை, கவனமாக பொறுப்பாக இருந்து பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறம் எனக்காகவோ அவளுக்காகவோ நாங்கள் வாழ போகிறது, பாப்பா சாராக்காக மட்டும்தான் வாழ போகிறோம். ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். இந்த சந்தோஷம் வாழ்நாள் ஃபுல்லாக இருக்கணும். உன்னையும் ரொம்ப சந்தோஷமாக வச்சு பார்த்துப்பேன். ஓகே, நம்ம பார்த்துக்கலாம்ல? கண்டிப்பா. சாரா 10 மாதம் அம்மா வயிற்றில் இருக்கும்போது எப்படா வெளில வருவேன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நீ வெளில வந்ததுக்கப்புறம் உன்னை யாருக்கும் விட்டு கொடுக்கக்கூடாது, எங்கள் அம்மா கிட்ட கூட உன்னை விடக்கூடாது, நானே உன்னை பத்திரமா பார்த்துக்கணும் அப்படின்னு நினச்சிருந்தேன். ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். இந்த சந்தோஷம் வாழ்நாள் ஃபுல்லாக இருக்கணும். உன்னையும் ரொம்ப சந்தோஷமாக வச்சு பார்த்துப்பேன். ஓகே, நம்ம பார்த்துக்கலாம்ல? கண்டிப்பா. நீ என்னையே ஹாப்பியாக வச்சுருக்க, உன் பொண்ணு சொல்லவா வேணும். ஸோ கண்டிப்பாக ஹாப்பியாக தான் வச்சுப்பேன், எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. சாரா, உங்கள் பேரோட அர்த்தம் பிரின்சஸ். பிரின்சஸ் எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி உங்களை நாங்கள் பார்த்துப்போம். ஓகே, அதனால தான் அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து சாரான்னு ஒரு பேர் வச்சுருக்கோம் இல்லை. ஸோ நான் பார்த்துக்கிறேனோ இல்லையோ, கண்டிப்பாக உன் அப்பா இப்போ பண்ணுறத பார்த்தாலே எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. அந்த அளவுக்கு சூப்பராக பார்த்துப்பார் ஒன்று. ஏன்னா நாங்கள் ஏதாவது ஒரு இந்த மாதிரி நெட்டு ட்ரெஸ் போட்டால் கூட ஏன் போடுறேன்னு கேட்குறாரு. ஸோ அப்பா வந்து ரொம்ப ப்ரொடெக்டிவாக உன்னை பார்த்துப்பார். கூட அம்மாவும் நான் உனக்கு எப்போதுமே சப்போர்ட் பண்ணுவேன். டிபட்டம்மா, லவ் யூ டிபட்டு, என் உயிரே. வணக்கம் மக்களே, இப்போ நம்ம கூட அஸ்வின், கார்த்தி அண்ட் காயத்ரி இருக்காங்க. அவங்களோட பேபியோட நேமிங் செரமனியில் தான் நம்ம இப்போ இருக்கோம். ஸோ ஹாய், வணக்கம். ஸோ இந்த செரமனி சாராவோட செரமனி, ஆக்சுவலாக உங்களோட மூமெண்ட் இல்லை, இது சாராவோட மூமெண்ட். ஸோ எப்படி இருந்தது இன்னைக்கு ஃபுல் டே? ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க. லைக் ஒரு கெட் டுகெதர் மாதிரி இருந்துச்சு. ரொம்ப ஜாலியாக இருந்தது. யூஸ்வலி ஃபேமிலி அப்படி இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸும் லைக் ஃபேமிலி மாதிரி தான். பட் ஸ்டில் அவங்க எல்லாரும் இன்னைக்கு மீட் பண்ணது வந்து ரொம்ப ஹாப்பி. நாங்கள் இன்வைட் பண்ண எல்லாரும் மோஸ்ட்டாக வந்துருந்தாங்க கூட. ஸோ ஆக்சுவலி லவ்ன்றது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. அதாவது நீங்கள் இப்போ முன்னாடி நீங்கள் சொன்ன மாதிரி தான் அவங்களோட மைனஸஸை நான் ப்ளஸ்ஸாக எடுத்துக்கிறேன், அக்செப்ட் பண்ணிக்கிறேன், அதை நான் ரெஸ்பான்சிபிளாக பார்த்துக்கிறேன். அதேமாதிரி உங்கள் மைனஸஸ் அவங்க ரெஸ்பான்சிபிளாக நான் பார்த்துக்கிறேன். இவ்வளோ ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் சேரும்போது அந்த லவ் ஆரம்பிக்கும். அந்த லவ் இன்னும் ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காக இப்போ நம்ம கூட சாரா இருக்காங்க. அவ்வளோ ரெஸ்பான்சிபிளாக நீங்கள் இப்போ இருக்க வேண்டிய மூமெண்ட், அந்த மூமெண்ட் ஆக்சுவலாக உங்களுக்கு எப்போ ஹிட் ஆகிருக்கும் நான் நினைக்கிறேன். மோஸ்ட்லி எல்லாருக்குமே எல்லா ஃபாதர்ஹுட்ஸில் நான் கேட்ட கேள்விக்கு முதல் ஹிட்
அவங்களுக்கு வந்தது தன் பாப்பாவை கையில் எடுக்கும் போது தான். அந்த மொமெண்ட், அப்போது அந்த மொமெண்ட் சாராவை பார்க்கும்போது ஃபஸ்ட்டு சாராவை கையில் தூக்கும் போது உங்களோட மொமெண்ட் எப்படி இருந்தது? நம்ம அதுக்கு முன்னாடி எப்படி வேணாலும் இருந்திருப்போம். நீ என்ன கேள்விக்கிற, நான் என்ன, அப்படி இப்படின்லாம் இருந்திருப்போம். பட் பாப்பா கையில் வாங்கினதுக்கு அப்புறம் தான் அந்த கம்ப்ளீட் அந்த ஒரு லைஃப் கம்ப்ளீட் ஆன ஒரு விஷயம். இதுக்கப்புறம் எனக்காகவோ அவளுக்காகவோ நாங்கள் வாழ போகிறது இல்லை, பாப்பா சாராக்காக மட்டும்தான் வாழ போகிறோம். ஸோ அப்படி நினச்சி வாழ்ந்தாலே ஒரு ஃபேமிலியில் அந்த லவ் இன்னும் நீடிச்சுட்டே இருக்கும். பொதுவாக நீன்னு என்ன கேள்வி கேட்குற, இல்லை நான் என்ன உன்னை கேள்வி கேட்குறேன்னு நினச்சாலே குழந்தைங்களை கவனிக்க மாட்டாங்க. சண்டை பிரிவுகள் ஒரு பிரச்சனைகள் ஏற்படுத்திகிட்டே இருக்கும். பாப்பாவை மைண்டில் வச்சதுனால எங்களுக்கு தெரிஞ்சு ஆமாம், அவங்க தான் ஆக்சுவலி ரொம்ப கேர்ள் பேபி வேணும்னு கூட ரொம்ப ஆசைப்பட்டாங்க. நான் வந்து பாய்ன்னு சொல்லிட்டு இருப்பேன், அவங்க வந்து கேர்ள்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க இதுவும் தான் இல்லை, அப்போ கையில் வரும்போது நிறைய கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் வரல. அது இதுவும் ஆசைப்பட்ட மாதிரியே வந்துட்டு ராணி மாதிரி அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் பயமாக தான் இருந்தது. அந்த நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அதுலேயே என் மச்சான் தான் எடுத்தான் அந்த வீடியோ. நானே கையெல்லாம் இப்படி எல்லாம் வந்துட்டு திடீர்னு ஏதாவது நம்ம கை லூஸ் ஆகிடுமோ அந்த ஒரு பயம் குழந்தைய பிடிக்கும் போது. அதனால நல்லா ஸ்ட்ராங்லாம் பண்ணிட்டு எல்லாம் வச்சுட்டா அதெல்லாம் அதுக்கு முன்னாடி ஹேண்ட்லாம் வாஷ் பண்ணி தான் ரெடியாக இருக்கேன். எப்படியும் இன்னொரு 5 நிமிஷத்தில் குழந்தைய கொடுத்துருவாங்க, நம்ம கையில் தூக்கணும், பக்காவாக நீட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அடி கையில் அடி வாங்கின உடனே கண்ணெல்லாம் கலங்கி அடி சரி அழக்கூடாது ரொம்ப ரொம்ப கிரிஞ்சாயிடும், நம்ம அழக்கூடாதுன்னு சொல்லி முத்தம் கொடுத்து அது தரணும். இன்னும் நம்ம வந்து எக்ஸாம் எழுதிட்டு ஒரு 40 மார்க்கு தான் எழுதியிருப்போம், நமக்கே தெரியும். திடீர்னு 98 அப்படின்னு டீச்சர் கூடும்போது ஏன் பேப்பரா நானா அப்படின்னு ஒரு சந்தோஷம் இருக்கும்ல. எனக்கு இன்னும் அப்படி தான் இருந்தது. பாப்பா ஹெல்த்தியாக ரொம்ப அழகாக என் கையில் அப்படி எடுத்து வந்து கொடுக்கும்போது அப்படியே நான் ஆக்சுவலாக காயத்ரி தான் அந்த நேரத்தில் வழியில் துடிச்சிருந்தாள் உள்ள. ஸோ பயந்துகிட்டே இருந்தேன் என்னன்னு. அவ்வளோ மாதிரியே ஒரு குழந்தைய கையில் பார்த்தோன்னே பயங்கர ஹாப்பி ஆயிடுச்சு. நீங்க பாத்தீங்களாக்கா அண்ணன் இதெல்லாம் ஃபீல் பண்ணதெல்லாம்? இல்ல, நான் தான் உள்ள இருந்தேனே, நான் பாக்குற நிலைமையிலே வீடியோல பாத்துருப்பீங்கல்ல, எப்படி ஃபீல் பண்ணீங்க? வீடியோ பார்த்தேன். எனக்கு எப்படி இருந்ததுன்னா, வெளியில இவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, எப்படி யோசிச்சிருப்பாங்க, இவங்க கேர்ள் பேபி தான் ஆசைப்பட்டாங்க. ஸோ கேர்ள் பார்த்த உடனே அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணிருப்பாங்க பார்க்கணும். வீட்டுக்கு வந்த உடனே எல்லா வீடியோவும் நான் போன்ல ஃபர்ஸ்ட் அதை தான் நான் பார்த்தேன். ஆக்சுவலி கொஞ்சம் வழி விடுங்க. என்ன ரியாக்ஷன்? ஆமா, எல்லாரும் பயங்கரமா அழுது கதறி இருந்தாங்க ஆக்சுவலி பாப்பா பார்க்கும்போது. ஆனால் அண்ணன் இது வந்து பர்சனலாக தம்பியாக கேட்குறேன் இந்த கேள்வி, ஓகேவா? நீங்கள் நினச்சி பார்த்தீங்களா என் வாழ்க்கையில் இவ்வளோ ரெஸ்பான்சிபிளாக இப்படி உட்காருவேன்னு நினச்சி பார்க்கலடா. ஆக்சுவலாக வேலை, ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி, ஒரு நாள் போனால் சம்பாதிக்கிறோம், அது இருக்கிற கிரெடிட்ஸ் அடைக்கிறோமா, அடுத்த மாதம் என்னத்துக்கு ஓடணும், இப்படி தான் இருந்தது. ஒரு லவ் கல்யாணம் ஆகும்போது கூட அது ஒரு நான் லவ் பண்ண தெரியுமா, எனக்கு கல்யாணம் ஆச்சு தெரியுமா, அந்த ஒரு அந்த டெலிவரி டைமில் கூட இருந்தாலும் அந்த ப்ரெக்னென்சி டைம் அந்த ஒரு 10 மாதம் அப்போது அந்த ஒரு மாதமும் ஒரு ஆணுக்கு வந்து சேஞ்ச் இருக்கும். நம்மளுக்குள்ளேயே ஈகோ விட்டுருவோம், ஆட்டிடியூடை விட்டுருவோம், லவ் இன்க்ரீஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வேலையே செய்ய மாட்டோம்டா, தண்ணி பாட்டில் கூட எடுத்துகிட்டு வாடணும். இப்போ அவங்க தண்ணி பாட்டில் கீழே ஊற்றிட்டு தண்ணி பாட்டில் எடுத்துகிட்டு வானா தோத்து வர மாட்டு அடிப்போம். ஸோ நிறைய பொறுப்புகள் நம்மளுக்கு ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கும். அந்த பீரியடு முடிஞ்சு குழந்தை கையில் வரும்போது எப்படி இருக்கும் யோசிச்சுப்பாரு. நீ வெறும் பெத்த, பட் நான் உன்னை பாதுகாத்தேன், ஸோ எனக்கான பரிசு அது அப்படின்னு சொல்லி அந்த பர்பஸ் ஆஃப் லைஃப். அழகாக சொன்னீங்க. இவ்வளோ அழகாக நீங்கள் வந்து இதை வர்ணிப்பீங்க, சத்தியம் நினச்சி பார்க்கல. செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ரொம்ப அவர் ப்ளஷ் பண்ணிக்கிட்டு இருக்காரு, நீங்கள் சைடில் இருக்கிறதுனால தெரிய மாட்டேங்குது. ரொம்ப ஹாப்பி கேர்ளுங்கிறனால டபுள் ஹாப்பி வேற. சரி அண்ணே, ஆனால் என்ன தான் சொன்னாலும் சாரா வந்து உங்களோட முதல் குழந்தை தான். ஆனால் அதுக்கு விட முன்னாடி முதல் குழந்தை நீங்கள் உங்கள் ஒய்ஃபை தான் பார்த்துருப்பீங்க. அவங்கக்கிட்ட நீங்கள் பார்த்த ஒரு பெஸ்ட்டு குவாலிட்டி, இந்த குவாலிட்டி என் பாப்பா கண்டிப்பாக இருந்தே ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்ன குவாலிட்டியாக இருக்கும்? என்ன இது இந்த கேள்விக்கு மட்டும் ரொம்ப யோசிக்கிறா? இல்லை, உனக்கு இருக்கிறது அப்படியே பாப்பாவுக்கு வந்து அந்த கேரக்டர் இருக்கணும் அப்படின்னா லவ் தான். பாசமாக பார்த்துக்கிற விதம், அந்த ஒரு இரிட்டேட் ஆகாத கேள்விகள் இருக்கும்ல. எல்லாருமே கேள்வி கேட்பாங்க, எல்லாருக்கும் ரைட்ஸ் இருக்குது. நான் கூட கேள்வி கேட்பேன். மேபி நான் கேட்குற விதம் தப்பாக இருக்கலாம், கோபமாக இருக்கலாம். பட் அந்த விதம் அவங்ககிட்ட இருக்காது. அவங்க கேட்குற விதமே நம்மளுக்கு தெரியும். இது வந்து நம்மளாக இருந்தால் ஆஷா கேட்டிருப்போம், இது ரொம்ப அழகாக சிரிச்சிட்டு கேட்குறாங்க அப்படின்னு. ஒருத்தங்களை ஹர்ட் பண்ணுறக்கூடாதுன்ற மாதிரியான கேள்விகள் வந்து அவங்க அழகாக கேட்பாங்க. அதேமாதிரி என் பொண்ணும் என்ன ஃப்யூச்சரில் வந்து ஹர்ட் பண்ணாமல் கேள்வி கேட்கணும். சீக்கிரம் வந்துடுறீங்களாப்பா அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆசை. அப்பான்னு எப்போ அவங்க கூப்பிடுவாங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அது
சூப்பராக சொன்னீங்க. நாட்கள் சீக்கிரம் போகாதான்னு எதிர்பார்த்துட்டு இருக்கேன். ஸோ அதாவது பேச்சுலராக இருக்கும்போது நாடாது இவ்வளோ சீக்கிரம் போகுது நம்ம வாழ்க்கை அப்படின்னு இருக்கோம். தம்பி அது வந்து உன் வயசுக்கு அப்படி தோணும், எங்க வயசுக்கு இதெல்லாம் நாங்க தோணலன்னா போதண்டா டே வயசாயிடுச்சுன்ற மாதிரி ஆயிடும். எனக்கா நீங்கள் சொல்லுங்கள், அண்ணன் கிட்ட இருந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு குவாலிட்டி, இந்த குவாலிட்டி என் பாப்பா கண்டிப்பாக இருக்கணும்னா என்ன குவாலிட்டியாக இருக்கும்? ஸோ அவங்க வந்து அவங்களோட பேரண்ட்ஸை ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்க. இப்போ ஆக்சுவலி நிறைய பேர் அதை மிஸ் பண்ணிடுறாங்க நான் பார்த்த வரைக்கும். ஸோ அவங்க பேரண்ட்ஸை ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்க, கூடயே வச்சுப்பாங்க, எதுனாலும் அப்படியே ஓடி ஓடி பண்ணுவாங்க. ஸோ அந்த குவாலிட்டி கண்டிப்பாக என் பொண்ணுக்கு இருக்கணும். ஸோ பேரண்ட்ஸ் கிட்ட அந்த அன்பு பாசம் இருக்கணும், அந்த பார்த்துக்கிற அந்த ஒரு குவாலிட்டியும் இருக்கணும். என்னதான் இந்த ஷோ வந்து ரொம்ப வந்து ரொம்ப ரொமான்டிக்காக ஃபீல் குட்டாக போனால் ஏன் வேலைன்னு ஒன்று இருக்குல்ல, இந்த கொளுத்தி போடலன்னா என்னமோ தெரிலண்ணே. நீ கொளுத்தி போடு, எரியுதா அணையுதா நான் பார்க்கறேன். தோ அதாவது ஒரு கேள்வி தான் கேட்டாக்கா கிட்ட ஒரு குவாலிட்டி டக்குன்னு அண்ணன் கிட்டன்னு சொல்லும் போது டக்குன்னு எடுத்து சொன்னாங்க பாருங்க. நீங்க ஒரு பாத்தீங்களா ஒரு 10 நிமிஷம் வீட்டுக்கு போய் தான் அதுக்கு இது போதும் எனக்கு, அது போதும். எங்க அண்ணனுக்கு செய்ய நான் தான்டா செய்வேன் எங்க அண்ணனுக்கு. தேங்க்யூ. ஸோ எஸ் அடுத்த கேள்வி என்ன? அடுத்த கேள்வி நீ எனக்கு என்ன டாமி நீ அங்க கேட்டு அந்த பதிலுக்கு ஏற்ற மாதிரி நான் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன், நான் பதில் சொல்றேன். அப்படி அப்படி என்ன சரி ஓகே. நான் பொதுவான கேள்விதான் இது, உங்க 2 பேருக்கும் ஒரு பொதுவான கேள்விதான். ஸோ உங்க வாழ்க்கைக்கு நீங்க கண்டிப்பா எல்லா பசங்க குழந்தைங்க இருக்கும்போது நம்ம அவங்க ஃபியூச்சர் இப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும். அதான் நான் சொல்ல வருதுன்னா இன்ஜினியர் ஆகணும் டாக்டர் ஆகணும் அப்படி கிடையாது. நம்மளோட வாழ்க்கை வந்து ஒரு பொருளாதார ரீதியா இவ்வளவுதான் நம்மளால முடியுன்ற மாதிரி இருந்துடும். ஆனா என் குழந்தைக்கு நான் இதை கொடுக்க மாட்டேன்டா, நான் இதுதான் காட்டுவேன், இப்படிதான் இருக்கும் அவ வாழ்க்கை அப்படின்னு நீங்க பிளான் பண்ண விஷயம் சாராக்காக? அப்படின்னா என் பொண்ணை நான் வந்து சைக்கிளில், ரிக்ஷாவில், ஆட்டோவில், பஸ்ஸில் இதெல்லாம் இப்போ மியூசியம்ல தான் இருக்கு தெரியுமாண்ணே? இதெல்லாம் இப்போ மியூசியம்ல தான் இருக்கு. மியூசியம்ல இல்லையா? சைக்கிள் எங்க கிட்ட இருக்கு, ஆட்டோலாம் இருக்கு, ஷேர் ஆட்டோ இருக்கு, ரிக்ஷாலாம் இருக்கு, இன்னும் சௌகரப்பேட்டில் அங்கெல்லாம் போயிட்டு தான் இருக்கு. அது சும்மா யாராவது ஓட்டிட்டு இருப்பாங்க. அது பஸ்ஸு, கவர்மெண்ட் பஸ்ஸு எல்லாமே ட்ராவல் பண்ணாங்க. ஆல்ரெடி பேசிட்டோம். இந்த கார்லயே போறது, கார்ல எடுத்துன்னு போனால் தான் ஸ்கூலுக்கு போறது, அப்படிப்பட்ட ஸ்கூலுக்கே வேணாம். எதில் போனாலும் குழந்தை போகணும், சூப்பர் படிக்கணும். இவங்க கூட வந்து அன்றைக்கி பிளான் பண்ணும்போது நம்ம இந்த ஸ்கூலில் சேர்க்கலாமா அந்த ஸ்கூலில் சேர்க்கலாமான்னு படிக்கணும். பைசா செலவு பண்ணுறதில்ல, படித்தா எந்த ஸ்கூலில் வேணால் சேர்க்கலாம். இப்போ நான் கூட 8th 9th 10th 3 வருஷம் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தேன். ஓகே. எதனால தெரியுமா? நான் 7th வரைக்கும் படிக்கும்போது பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங்கில் எனக்கு மீட்டிங் வைக்கும்போது என்னை ஒரு டீச்சர் சொல்லிட்டாங்க, உங்கள் பையன் என்ன குரங்கு மாதிரி இங்கேயும் அங்கேயும் தாவறான், ஒரு ஒழுக்கமாக ஒரு குழந்தை மாதிரி உட்கார மாட்டேங்கிறான் தெரியுமா அப்படின்ட்டாங்க. படிப்பில் அம்மா கேட்டாங்க, அதெல்லாம் படிச்சிடுறான் பட் வாழ்தனம் அதிகமாக இருக்குன்ட்டாங்க. எங்கள் அம்மா ஒரே வார்த்தை சொல்லிட்டாங்க, குழந்தைங்கன்னா வாழ்தனம் பண்ணணும், வாழ்தனம் பண்ணலன்னா அது குழந்தைங்களே கிடையாது சிலை அப்படின்ட்டாங்க. உடனே அந்த இயரே எங்கள் அம்மா வந்து இந்த ஸ்கூலே ஒன்று வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னை வேறு ஸ்கூலில், சரி நீ ரொம்ப படித்த ஸ்கூலில் இருக்கிற, நீ கொஞ்சம் இந்த ஸ்கூலுக்கு வான்னு மாற்றினாங்க. நான் அங்கே போய் படித்தேன் 3 வருஷம் படிச்சுட்டு திருப்பி நான் வந்து ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூலில் தான் 11th 12th படித்தேன். ஸோ படிப்புன்றது எங்கே அதெல்லாம் முக்கியம் கிடையாது, நம்ம எப்படி இருக்கிறோன்றது தான் படிக்கிறோமான்றதான் முக்கியம். ஆமாம், படிக்கலாம். இப்போ படிச்சுட்டு ஒரு நல்ல நிலைமையில பெருகானா, அப்போ நம்ம வருங்காலமாக அப்படி இருந்தால் நமக்கு சந்தோஷம் தானே. கண்டிப்பாக. அதனால் ஸ்கூல் முக்கியம் கிடையாது. ஸோ பேசிக்காக இந்த சொசைட்டியில் வந்து ஆண் பெண் இந்த சொசைட்டி வந்து 2 பேருமே இன்னும் எல்லாருக்கும் சம உரிமை தான் சொன்னாலும் நிறைய வேரியேஷன்ஸ் எல்லாம் இருக்குது, நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது, நிறைய மான்ஸ்டர்ஸ் நம்மளை சுற்றிக்கிட்டு இருக்குது, நிறைய விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது. என்னென்னலாம் சொல்லி ஒரு பாப்பாவை, அதுவும் ஒரு கேர்ள் பேபியாக இருக்கும்போது என்னென்னலாம் சொல்லி அவங்களுக்கு வளர்க்கணும்னு சொல்லி நினைக்கிறீங்க? ஃபஸ்ட்டு நார்மலாகவே குழந்தையிலேருந்தே நாங்கள் சொல்லி அவங்களுக்கு என்ன மண்டையில் ஏற்ற போகிறோன்னா பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது. ஆமாம், இது நாங்களே மோஸ்ட்லி எங்கள் லவ் லைஃப் நல்லா இருக்கிற காரணமும் அதுதான். நாங்கள் பொய் சொல்கிறது இல்லை, ஏமாற்றணும்னு எந்த கிடையாது, யார் மனசும் கஷ்டப்படுத்தக்கூடாது. இது வந்து எங்களோட இது அப்படியே பாப்பா கொடுத்தாலே எனக்கு தெரிஞ்சு பாப்பா ஓரளவுக்கு ரெக்கவர் ஆகிடுவா அந்த இதுலேருந்து. இந்த என்ன சொல்கிறது, அடுத்த பொருள் மேலே ஆசைப்படுறது அதெல்லாம் கொஞ்சம் கம்மியாயிடும், பொய் பேசுறது இருக்காது, அந்த மாதிரி சொல்லி வளர்க்கணும். வெளி உலகத்துக்கிட்டேருந்து பாப்பா எப்படி பார்த்துக்கணும் அப்படின்னா எங்கள் கண் பார்வையிலே வச்சுக்கணும் அப்படின்னு நாங்கள் பார்க்குறோம். நான் ஸ்கூலில் எடுத்து போய் விடுறேன்னா, இல்லை நீ எடுத்து போய் விடு, நான் ஷூட்டில் இருந்தால் நீ எடுத்து போய் விடு, ஈவினிங் அம்மா இல்லை யாராவது ஒருத்தாங்க. ஸோ பேரண்ட்ஸோட பார்வை எப்பவுமே அவங்க மேலே நமக்கும் இருக்கணும். ஏன்னா நம்ம மேலேயும் தப்பு இருக்குது. நம்ம வந்து குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகிறாங்கன்னு ஒரு மொபைலை கொடுத்துட்டு அவங்க பஸ்ஸில் போகிறாங்களா ஆட்டோவில் போகிறாங்களா எதுலேயும் பார்க்காம வர பிரச்சனைகள் வந்து நம்மளாக தான் மண்வாரி போட்டுக்குது. கண்டிப்பாக நம்ம கண் வைக்கணும் நம்ம குழந்தைங்க மேலே. அதை விட நம்மளுக்கு என்ன பெரிய வேலை இருக்குது, சம்பாதிக்கிறது எப்போ வேணாலும் சம்பாதிச்சுட்டு போயிடலாம். குழந்தை அந்த 10 மாதம் அந்த வலி அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். ஸோ நம்ம தான் உஷாராக இருக்கணும். ஃபர்ஸ்ட் உமனோட லவ், அதுக்கப்புறம் இப்போ இன்னொரு உமனும் வந்திருக்காங்க உங்கள் லைஃப்பில் லவ் கொடுக்கறதுக்கு. ஃபர்ஸ்ட்டு உங்ககிட்ட பயம் இருந்தது, கல்யாணம் காதல் எல்லாத்துலேயுமே. அதுக்கப்புறம் லவ் அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்க உங்கள் லைஃப்பில்.
இப்போ அந்த பயம் எல்லாமே ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியாக மாறிடுச்சு. இந்த ஃபேஸ் ஆஃப் லைஃப் இப்போ நீங்கள் வந்துட்டு இந்த ஃபேஸ் ஆஃப் லைஃபை எப்படி பார்க்குறீங்க? முன்ன பொறுப்பு இல்லாமல் அப்படியே இருந்தோம், இப்போ பொறுப்பு வந்துருக்கு, அவ்வளோ ஜாஸ்தியாக இருக்கு. இதுதான் சுத்தமாகவே பொறுப்பு கிடையாது. இதுக்கு முன்னாடி லவ் பண்ணோம், கல்யாணம் பண்ணோம், அடுத்தது என்ன தெரியாது, வா ஜாலியாக சுற்றுவோம், லைஃப் எப்படி போதோ அப்படியே போகலாம், அப்படிதான் இருந்தோம். பட் இப்போ அது போக்கில் நம்ம போக முடியாதுல்ல. பாப்பா அதுவும் பெண் குழந்தை, கவனமாக பொறுப்பாக இருந்து பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கோம். அவங்களோட அம்மா வந்து ஏதாவது கொஞ்சம் டிசைனர் சாரி மாதிரி போட்டிருந்தாங்கன்னா அவங்க கிட்ட போய் அம்மா அம்மா அந்த சாரி குத்த போது நீங்க இது பண்ணுங்க, அந்த மாதிரி சாரி போடாதீங்க. பாப்பாக்கு எனக்கும் இவங்களுக்கும் நிறைய சண்டை எதனால வரும்னா, ரூம்ல வந்து ஏசி டெம்பரேச்சர் வந்து இவங்களுக்கு ஒரு 18-20 அப்படி வைப்பாங்க, எனக்கு ஏசியே ஒத்துக்காது. அதுக்காக எங்களுக்கு நிறைய சண்டை வரும். இப்ப குழந்தைக்காக ஏசியே போட மாட்டாங்க. அதான் இந்த மாதிரி பொறுப்பு தான் வந்து ஐ திங்க் ஜாஸ்தி ஆயிட்டே இருக்கு. ஆனா இருந்தாலும் பாப்பாக்காக இவ்வளவு ரெஸ்பான்சிபிளா இன்னும் ரெஸ்பான்சிபிளா மாறுறீங்களோ? ஆனா அக்கா கூட இருக்கும்போது அவ்வளவு இன்னும் கொஞ்சம் கம்மியா தான் இருந்துச்சு. அவங்க இருக்கும்போது இல்லடா இல்லன்றீங்க கொல்த்தி. இப்ப ஆக்சுவலா அது இல்ல பிரச்சனை. இப்போ இவங்களுக்கு வந்து அது 18ல இருக்குன்னு தெரியும். நான் தூங்குனதுக்கு அப்புறம் ஏசி ஆஃப் பண்ணிடலாம். பட் பாப்பாக்கு தெரியுமா? நான் ஏசி ஆஃப் பண்ணா திட்டுவாங்க. இப்ப குழந்தை திட்ட முடியுமா? அதுதான் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி. திட்ட கூடாதுன்னு நான் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியா ஒரு அந்த குல்ட் எல்லாம் வாங்கி தரேன். அதுக்குள்ள போய் பூந்துக்கோ, வெளில தெரியாம. அப்புறம் குழந்தைக்கு தெரியுமா நம்ம குல்ட் எடுத்து போத்திக்கலாம். முடிஞ்சது இல்ல உன் ஏசி கதை. எனக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கு. அதான் சொல்ல ஏசியே போறது இல்ல. ஆமாடா சொன்ன மாதிரி. அப்படி ஏசி போட்டாலும் என்ன தெரியுமா டெம்பரேச்சர் 28. என் லைஃப்ல 28 ஃபேன் போடலாமே. நான் எங்கயா ஷூட் போனா கூட அந்த ஏசி ரிமோட் எடுத்து மாத்திடுவேன். இல்ல அந்த ஹவுஸ் ஓனர் கிட்ட என்னங்க 22 வைங்க அப்படின்னு. நம்ம வீட்ல இப்போ 22லாம் பார்த்தே ரொம்ப சொன்ன மாதிரி ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்கு. எனக்கு நிம்மதியா இருக்கு. அதான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ எஸ், டேட்ஸ் லிட்டில் பிரின்சஸ் இப்போ வந்திருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட நீங்கள் சொன்ன முதல் வார்த்தை, அதாவது வயிற்றுக்குள்ளே இருக்கும்போது நீங்கள் கண்டிப்பாக பேசியிருப்பீங்க, டேய் குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் அதை இப்போ ஆனா பெண்ணான்னு கூட தெரிஞ்சிருக்காது, நீங்கள் நிறைய விஷயத்தை ஷேர் பண்ணியிருப்பீங்க. அதே அந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது ஒன்று சொல்லுங்கள். அண்ட் ஆல்சோ அவன் வெளியே வந்ததுக்கப்புறம் அவங்ககிட்ட சொன்ன முதல் விஷயம் என்ன ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? வயிற்றுக்குள்ளே இருக்கும்போது நார்மலாக எப்பவுமே சின்ன சின்னதாக பேசுகிறேன். என்ன பண்ணுறீங்க உள்ள, சீக்கிரம் வெளில வந்துருங்க. உள்ள இருந்தீங்கன்னா உங்க அம்மா இதை சாப்பிட்டு அதை சாப்பிட்டு உங்களை கொடுமைப்படுத்துவா. வெளில என் கைக்கு வந்துட்டீங்கன்னா உங்களை அப்படியே பத்திரமா பார்த்துக்கிறேன் அப்படின்லாம் சொன்னேன். வெளியில வந்ததுக்கு அப்புறம் அது உள்ளுக்குள்ள அது வெளியா சொல்லலை நான். பட் அந்த கண்ணில் தண்ணி வச்சுக்கிட்டு நம்ம அந்த முகத்தை பார்த்தோன்னே ஒரு பேச்சு வரும்ல. சத்தியமாக சொல்கிறேன், உன்னை நல்லா பார்த்துப்பேன், உன்னை நல்லா படிக்க வைப்பேன். நம்ப மாட்டேன், அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் கொஞ்சம் செகண்டு தான் என் கையில். அதுக்குள்ளே டாக்டர் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அதுக்குள்ளே நான் எல்லாமே உள்ளே திணிச்சிட்டேன். நான் உன்னை நல்லா பார்த்துக்கணும், உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல், இந்த படத்தில் வர மாதிரி பாட்டுக்காக அப்பா இல்லை, உனக்காக மட்டுமே உன் அப்பா வாழ்வேன் அப்படி இப்படிலாம் சொல்லி அந்த மாதிரி இதாக இருந்தது. டைரெக்டாக போயிட்டு, மகளே உன்னை நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியுமா, டாக்டராக வைக்க போகிறேன் அப்படிலாம் எதுவும் சொல்லலை. நார்மலாக வேடே ஒரு இதுவாக தான், சினிமேட்டிக்காக இல்லாமல் ஒரு அப்பனா என்னென்னலாம் ஆசைகள் இருந்திருக்குமோ அதை சொன்னேன், அவ்வளோதான். ஆமாம், ஆக்சுவலி வந்து இவங்க முன்னாடி பண்ணிட்டு இருந்தது வானத்தை போல சீரியல். அது கரெக்டாக நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போது தான் அது முடிஞ்சது அந்த சீரியல். ஸோ என்னோட ஒரு 5-6-7 மந்த்ஸில் நாங்கள் ஃபுல்லாகவே ஒன்றாவே இருந்தோம். எங்களுக்கு கரெக்டாக அந்த ப்ரெக்னென்சி டைமில் அந்த சீரியல் முடிஞ்சனால நல்ல ஒரு கேப் கிடச்சிது. அண்ட் அதுக்கப்புறம் திடீர்னு ஆல் ஆஃப் அ சடன் வேறு ஊரில் ஷூட்டு அப்படிங்கிற மாதிரி இப்போ அண்ணம் கிடச்சிருக்கு. ஸோ 1 to 15 அவங்க அங்கே போயிடுவாங்க. இது ப்ரெக்னென்சி டைமில் கூட எனக்கு அவ்வளோ அஃபெக்ட் பண்ணலை. பட் இவ இருக்கும்போது இப்போது அந்த 1 to 15 days இப்போ ஃபஸ்ட்டு டைம் போயிட்டு வந்தாங்க. அந்த 15 days கதறுவேன் டெய்லி நைட் வீடியோ. ஐயோ வாடா எப்படா. கவலைப்படாதீங்க, இப்போ அண்ணன் கதற போகிற பார்த்தாலே தெரியுது. கால் பண்ண இதெல்லாம் எனக்கு ஞாபகம் வருது. பாப்பா பிறந்து 3ஆவது நாள் திருப்பி நான் ஈரோடுக்கு போனோம், அங்கே ஷூட்டு. நான் நைட்டு கிளம்பி காலையில் போய் அங்கே ரீச் ஆகிறேன். 7:30 மணிக்கு ஃபோன் அடிக்கிறா. ரீச் ஆகிட்டியா? ரீச் ஆகிட்டேன். திருப்பி கிளம்பி வந்துருக்கேன். ஆமா, நான் சொல்லிட்டே இருப்பேன் இந்த சீரியலே வேண்டாம். அந்த அளவுக்கு நான் இப்ப நான் அப்படி ஒர்க் விஷயத்துல அப்படி சொல்ல மாட்டேன். எந்த ஊர் வேணா போங்க, என்ன வேணா ஒர்க் பண்ணுங்க, அந்த மாதிரி தான் நான். பட் ஆனா இப்ப நான் எவ்வளவு ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிருப்பேன்னா, வேண்டாம் இந்த சீரியலே வேணாம், நீ கிளம்பி வா, விட்டுட்டு வா, நம்ம இங்க பாத்துக்கலாம் அப்படின்றா. இங்க வந்து பாத்துக்கணும், என்ன பாத்துக்கிறது? வேலை கிடைக்கிறதே இந்த காலத்துல ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அதுவும் நம்ம இப்ப இந்த கேரக்டர் நான் பண்றதுக்கு, இந்த கேரக்டர் பின்னாடி 100 பேர் இருப்பாங்க வந்து பண்றதுக்கு. நம்ம ஏதோ தானாலாம் விட்டு வர முடியாது. இன்னொன்று, இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்ச வேலை. நான் எப்படி விட்டு வர முடியும்? பாப்பா ஒன்றும் பண்ண மாட்டா, அவள் பயம், அழுதுகிட்டே இருக்கா, ஏதாவது இதுவாக போகுது, சோக்காக போகுது அப்படி இப்படின்லாம் எனக்கு பயம். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. குழந்தைங்கன்னா நைட்டு தூங்காது தான், நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கோ, எங்கள் அம்மா கிட்ட கொடுத்துரு அப்படி இப்படின்னு சொல்லி. இத்தனைக்கும் எங்கள் அம்மா எங்கள் அக்காலாம் வந்து பார்த்து தான் போவாங்க, அதனால பிரச்சனை இல்லை, பார்த்துப்பாங்க அப்படின்னு. ஒரு 1/2 மணி நேரம் நீ தூங்கி, ஏன்னா தூக்கம் வேறு இல்லை பாப்பா பிறந்தனால இவங்களுக்கும்
தூக்கம் இல்லை, அதனால நீ தூங்கிட்டனா சரியா போயிடும். நான் ஒரு 3 hours தூங்கினான்னு நினைக்கிறேன். இது 11 மணிக்கு நான் சும்மா தான் சொன்னேன், அது ஏதோ டென்ஷன்ல சொல்லிட்டேன், நீ வேலையை பாரு, நைட் அடிக்கிறேன். பாவி, ஊருக்கு வந்து காலை வச்ச உடனே உன் குரலை கேட்டு வேலைக்கு வேணாம்னு சொன்னேன். கை காலைக்கெல்லாம் கண்டிப்படியாக சாரா பாப்பாவை 10 மாசம் சுமந்து எடுத்து உங்களுக்காக கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த மொமெண்ட் அந்த லவ் நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல பையன் பிறந்தா கூட கொஞ்சம் இதுவா இருந்திருக்கலாம் போல. ஓகே, நமக்கு ஒரு கம்பெனி பார்த்தல அப்படின்னு. பட் பொண்ணு பிறந்தவொடனே அந்த தருணமே வேற மாதிரி இருக்கு. அரெஸ்ட் ஆயிடணும்னு தோணும்ல. இவங்களுக்கே எப்பதான் போன் அடிப்பேன் ஷூட்டிங்ல இருக்கும்போது. இப்போ டெய்லி 4 வாட்டி வீடியோ வீடியோ கால் கால் என்ன பண்ணுது பாப்பா, என்ன பண்ணுது, என் உயிர் தான் கூப்பிடுவேன் நானு. ஏய், 7G ரெயின்போ கால். இது யாருன்னா இவங்கதான். ஓ மம்மியா, ஸ்ட்ரிக்ட் மம்மி குழந்தைய. ஏய் கம்முன்னு இருக்க மாட்டேன், கத்தினே இருக்கு அப்படின்றாங்க. தூக்கத்திலேயே நான் குரல் கொடுப்பேன், இந்த அம்மா வாய மூடுறியா, குழந்தைய கத்தாத அப்படின்னு. கண்டிப்பா இதுதான், இது இந்த மாதிரி தான் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி இருந்துட்டாலே போதும். Taste Daily. Taste the Daily. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? சாதாரண ஆயிலை விட சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும்.